ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவில் நாம் சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல்கள் என்றால் என்ன, அவை எப்படி உருவாகின்றன, அவை எங்கே உள்ளன, அவற்றை எவ்வாறு புரிந்து கொள்வது, அவற்றிற்கும் சாதாரண பிளாக் ஹோல்களுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன, பிரபஞ்சத்தின் அவை எவ்வளவு சக்தி வாய்ந்தவை போன்ற பல்வேறு தகவல்களையும் திரட்டித்தர உள்ளோம். முதலில் பார்ப்போம் இதற்கான வரைவிலக்கணத்தை. சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல் என்பது எந்த ஒரு கேலக்சியிலும் மையத்தில் அமைந்துள்ள அந்த முழுமையான, அதாவது பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களை கொண்ட அந்த முழுமையான கேலக்சியையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள, கண்ணுக்கு புலப்படாத, உணர முடியாத, என்னவென்றே தெரியாத இந்த ஸ்பேஸையும் டைமையும் மிக பெரிதாக வளைக்கின்ற ஒரு பொருளும் எனர்ஜியும் சேர்ந்த ஒன்று என்று வரைவிலக்கணம் கூறலாம். இந்த வரைவிலக்கணமே இந்த சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல்கள் எவ்வளவு பிரமிக்கத்தக்கவை என்பதற்கு எடுத்துக்காட்டாகும். சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல்கள் சாதாரணமாக ஆக குறைந்தது எமது சூரியனை விட 4 மில்லியன் மடங்கு பெரிதாக இருக்கும். சில சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல்கள் எமது சூரியனை விட பில்லியன் கணக்கான மடங்கு பெரிதாக இருக்கும். எமது சூரியனே எமது பூமியை விட ஏறத்தாழ 10 இலட்சம் மடங்கு பெரியது. அப்படி என்றால் பார்த்து கொள்ளுங்கள், ஒரு சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோலின் உள்ளே ஆக குறைந்தது 4 மில்லியன் சூரியன்களை வைக்க முடியும் என்றால் அது எவ்வளவு பெரியது என்று பார்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் பார்ப்போம் இந்த சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல்களுக்கும் மற்றும் சாதாரண பிளாக் ஹோல்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று. எமது சூரியனை மாதிரி ஆக குறைந்தது 8 மடங்கு ஒரு பெரிய நட்சத்திரம், 8 to 30 மடங்கு பெரிய நட்சத்திரம் அல்லது அதனை விட பெரிய நட்சத்திரம் ஒன்று தனது வாழ்நாளை முடித்துக்கொண்டு வெடித்து சிதறி சூப்பர்னோவாவாக மாறிய பிறகு எஞ்சி அந்த ஸ்பேஸ் அண்ட் டைமிற்கு சாதாரண பிளாக் ஹோல் என்று கூறுவார்கள். இதுதான் சாதாரண ஒரு பிளாக் ஹோல் உருவாகும் முறையாகும். ஆனால் சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல்கள் இந்த சாதாரண பிளாக் ஹோல்களை விட மிகவும் பெரியவை. அளவில் மட்டுமல்ல, எல்லா அம்சங்களிலும், அதாவது ஸ்பேஸ் அண்ட் டைமினை அவை வளைப்பது உட்பட எல்லா அம்சங்களிலும் சாதாரண பிளாக் ஹோல்களை விட மிகவும் பெரியவை மட்டுமல்ல, பிரமிக்கத்தக்கவை. இப்பொழுது விஞ்ஞானிகளிடையே சாதாரண பிளாக் ஹோல்கள் எவ்வாறு உருவாகின்றன என்ற கருத்து உள்ளது. ஆனால் சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல்கள் எவ்வாறு உருவாகின்றன என்ற கருத்து எந்த ஒரு விஞ்ஞானியிடையும் பரவலாக இல்லை. எனவே இதற்கு ஒரு சாதாரண ஒரு தியரி ஒன்று உள்ளது. அது என்னவென்றால், பல சாதாரண பிளாக் ஹோல்கள் ஈர்ப்பு விசையினால் ஒன்றுடன் ஒன்று இணைந்து அவை அந்த குறித்த கேலக்சியின் மத்தியில் சென்று சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோலாக கோடிக்கணக்கான ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு பரிணமித்துள்ளன. அதன் பின்னர் அவற்றின் மிக அளப்பெரிய சக்தியினால் அவை ஒரு விண்மீன் திரளையே தம்மை சுற்றி உருவாக்கி கேலக்சிகளை உருவாக்குகின்றன என்ற ஒரு கருதுகோள் உண்டு. என்றாலும் இது சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல்கள் இவ்வாறு தான் உருவாகின்றன என்று இதுவரை நிரூபிக்கத்தக்க எந்த ஒரு கண்டுபிடிப்பும் நிகழவில்லை. இப்பொழுது பார்ப்போம் எமது மில்கி வே கேலக்சி. நாம் வாழ்வது எமது சூரிய குடும்பம் அமைந்துள்ளது மில்கி வே கேலக்சியில் ஆகும். அதில் சுமார் 400 பில்லியன் நட்சத்திரங்கள் சூரியன் உட்பட உள்ளன. இந்த அனைத்து நட்சத்திரங்களும் செஜிடேரியஸ் ஏ என்ற ஒரு சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோலை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இதன் மீனிங் என்னவென்றால், அந்த செஜிடேரியஸ் ஏ என்ற சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல் ஆனது இந்த அனைத்து நட்சத்திரங்களையும் அந்த நட்சத்திரங்களை சுற்றி வரும் பூமி போன்ற கோள்களையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. ஏனென்றால் இந்த கேலக்சி ஏ உண்மையில் அந்த செஜிடேரியஸ் ஏ சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோலுக்கு சொந்தமானது என்றே கூறலாம். அவ்வளவு ஆற்றல் மிக்கதாக எமது மில்கி வேயின் மத்தியில் அமைந்துள்ள செஜிடேரியஸ் ஏ என்ற சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல் காணப்படுகின்றது. இது எமது சூரியனை போன்று ஏறத்தாழ 4 மில்லியன் மடங்கு மிகப்பெரிய அளவுடையது மற்றும் சொல்ல முடியாத அளவு மிகப்பெரிய ஈர்ப்பு வலு உள்ளது என்று கண்டுபிடித்துள்ளனர். இந்த பிளாக் ஹோலின் படத்தை விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ளனர். ஆனால் பிளாக் ஹோல் எவ்வாறு படமெடுக்கப்படுகின்றது என்றால், நேரடியாக அதனை பார்க்கவோ சிந்திக்கவோ படமெடுக்கவோ முடியாது. அவ்வாறு என்றால் எவ்வாறு? சாதாரண பிளாக் ஹோல்கள் உட்பட சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல்கள் வரை அவற்றை சுற்றி ஒரு எக்ஸரேஷன் டிஸ்க் என்பவற்றை உருவாக்கும். இந்த எக்ஸரேஷன் டிஸ்க் என்பது அந்த குறித்த சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோலில் அண்மையில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் மற்றும் ஏனைய வான் பொருட்கள், நட்சத்திரங்கள் அழிந்த தூசி துகள்கள் அனைத்தும் இந்த சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோலின் ஈர்ப்பு விசைக்கும் ஆற்றலுக்கும் உட்பட்டு வினோதமான முறையில் அந்த சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோலை சுற்றி சுழன்று
கொண்டிருக்கும் முறையாகும். அதனால் அங்கு ஒளி உருவாக்கப்படுகின்றது. அந்த நட்சத்திரங்களின் ஒளி வினோதமான வகையில் உருவாக்கப்படுகின்றது. இதை வைத்துதான் அந்த நட்சத்திரங்கள் இவ்வாறு நடந்து கொள்கின்றன, அந்த தூசு துகள்கள் வான்பொருட்கள் இவ்வாறு நடந்து கொள்கின்றன. அதற்கு இந்த ஸ்பேஸ் அண்ட் டைமை மிக ஆற்றலுடன் வளைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருள் மற்றும் எனர்ஜி இருக்க வேண்டும் என்ற கணிப்பின் பேரில்தான் இந்த சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இவ்வாறு எமது மில்கிவே கேலக்சியில் மட்டும் அன்றி அனைத்து கேலக்சிகளிலும் பொதுவாக சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல்கள் காணப்படுகின்றன. எமது மில்கிவே கேலக்சியை விட மிகப்பெரிய சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல்கள் கூட பல்வேறு தூர கேலக்சிகளில் அவதானிக்கப்பட்டுள்ளன. உண்மையில் இந்த சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல்கள் ஏன் விந்தையாக இருக்கின்றன என்றால் அவை வேறு எந்த ஒரு பொருளையும் விட இந்த ஸ்பேஸ் அண்ட் டைமினை அதிகமாக வளைக்கும். அதாவது எல்லாம் அமைந்துள்ளது இந்த ஸ்பேஸ் அண்ட் டைமில் தான். சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல்களும் அமைந்துள்ளது இந்த ஸ்பேஸ் அண்ட் டைமில் தான். ஆகவே எல்லா பொருட்களை விட மிகவும் நிறையும் அடர்த்தியும் மிகவும் சக்தியும் கொண்டது இந்த சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல் தான். எனவே அது வேறு அந்த கேலக்சியில் உள்ள எல்லா பொருட்களையும் விட ஸ்பேஸ் அண்ட் டைமை அதிகமாக வளைக்கின்றது. இதனால் அந்த கேலக்சியை சார்ந்த விண்மீன்கள் அனைத்தும் அந்த சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோலினை சுற்றி வலம் வர தொடங்குகின்றன. சுமார் எமது பூமியும் சூரிய மண்டலமும் எமது செஜிடேரியஸ் ஏ என்ற சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோலில் இருந்து 26,000 ஒளியாண்டுகள் தொலைவில் அமைந்திருந்த போதிலும் அந்த சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோலினால் கவரப்பட்டு எமது சூரியன் உட்பட பூமி சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோலின் சென்டரினை சுற்றி கொண்டே இருக்கின்றது. இது தொடர்பாக ஒரு வீடியோ எமது சேனலில் ராஃபி பாரடைஸ் என்ற சேனலில் உண்டு. நேரம் இருந்தால் அதனை தேடி பாருங்கள். மேலும் இந்த சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல்கள் எவ்வாறு தான் இவ்வளவு பெரிய சைஸாக இவ்வளவு பெரிய அளவில் மாறின என்பதற்கு இன்னும் சரியான விளக்கம் இல்லை. என்றாலும் பல சாதாரண பிளாக் ஹோல்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒன்றோடு ஒன்று இணைவதன் மூலமும் மற்றும் இந்த சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல்கள் அதன் அண்மையில் உள்ள பல நட்சத்திரங்கள் மற்றும் விண்வெளி தூசுகளை விழுங்குவதன் மூலமும் மிக பெரிதாக கடந்த காலங்களில் பல கோடிக்கணக்கான ஆண்டுகளில் உருவாகியுள்ளன என்ற ஒரு கருத்து பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. என்றாலும் இந்த கருத்து இன்னும் பல விஞ்ஞானிகளினால் மறுக்கப்படுகின்றது. அதேவேளை சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல் கருந்துளை பிளாக் ஹோல் என்று கூறுவதனால் அது கருப்பாக இருக்கின்றது என்று அர்த்தம் அல்ல. அது எம்மால் புரிந்து கொள்ள முடியாதது, அதில் என்னதான் இருக்கின்றது என்று தெரியவில்லை என்ற அர்த்தத்தில் தான் அது பிளாக் ஹோல் என்று அழைக்கப்படுகின்றதே தவிர அது கருப்பு நிறமாக காணப்படுவது காரணம் அல்ல. அடுத்தது இந்த சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோலில் இருந்து எந்த ஒரு விடயமும் சாதாரண பிளாக் ஹோலில் இருந்து கூட எந்த ஒரு விடயமும் டைம் உட்பட ஒளி உட்பட எந்த ஒரு விடயமும் வெளியே வர முடியாது. இதனால் அது டைமினை கூட வளைக்கின்றது. எனவே இந்த சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோலிற்கு அருகில் அல்லது இந்த சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோலை சுற்றி இருக்கின்றது எக்ஸரேஷன் டிஸ்க், அதனை கடந்து விட்டால் அங்கு உள்ள காலமும் வெளியும் டைமும் ஸ்பேஸும் அதற்கு அப்பால் உள்ள டைம் அண்ட் ஸ்பேஸை விட வித்தியாசமாக இருக்கும். அது எப்படி இருக்கும் என்று கம்பேர் பண்ண முடியாது. ஏனென்றால் அங்கு யாராவது சென்று ஆராய்ச்சி செய்தால் அவரால் திரும்பி வர முடியாது. ஆகவே இந்த சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல்கள் மற்றும் சாதாரண பிளாக் ஹோல்கள் என்பவற்றின் எக்ஸரேஷன் டிஸ்க் எனப்படும் அந்த பிளாக் ஹோலின் ஈர்ப்பு காணப்படும் அந்த பகுதி வரை, அந்த விளிம்பு பகுதி வரை, அதனை சுற்றியுள்ள பகுதி வரை இந்த ஸ்பேஸ் அண்ட் டைமில் புரியாத புதிரான பௌதிக விதிகள் நிலவுகின்றன. அதுதான் அதிலிருந்து எதுவுமே வெளிவர முடிவது இல்லை. மற்றும் அதற்கு உள்ளே சென்ற எந்த ஒரு பொருளிற்கும் அது அதே நிலையில் இருக்கின்றதா, வேறு நிலையில் இருக்கின்றதா, வேறு பரிணாமங்களில் இருக்கின்றதா என்ற எந்த ஒரு தகவலும் இந்த சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல் அல்லது சாதாரண பிளாக் ஹோல்களின் எக்ஸரேஷன் டிஸ்க்கு வெளியே உள்ள ஸ்பேஸில் உள்ளவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. நாம் சாதாரணமாக எமது சூரிய மண்டலம் சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல் அல்லது சாதாரண பிளாக் ஹோலின் எக்ஸரேஷன் டிஸ்க்கு உள்ளே இல்லை, வெளியே தான் இருக்கின்றது. எனவே இங்கிருந்து நாம் ஆராய்வது ஏனைய கோள்கள் ஏனைய நட்சத்திரங்களுக்கு வேண்டுமென்றால் இந்த பௌதீக விதிகள் பொதுவாக இருக்கலாம். ஆனால் அந்த சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல் அல்லது சாதாரண பிளாக் ஹோலின் எக்ஸரேஷன் டிஸ்கிற்கு உள்ளே இடம்பெறும் நிகழ்வுகள் எம்மால் புரிந்து கொள்ள முடியாததற்கு காரணம் நாம் இருப்பது சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோலின் எக்ஸரேஷன் டிஸ்கிற்கு உள்ளே இருக்கும் அதே மாதிரியான ஸ்பேஸ் அண்ட் டைம்
ஃப்ளேமில் அல்ல. எனவேதான் அதனை புரிந்து கொள்ள முடியாது என்று கூறுகின்றோம். மேலும் சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல்களுக்கு உள்ளே இருக்கும் அந்த சிச்சுவேஷன் ஆனது வேறு யூனிவர்ஸ்களை வேறு விதமான அந்த பௌதீக விதிகளை உருவாக்கலாம். அதாவது நாம் இங்கே அனுபவிக்கும் டைம் அண்ட் ஸ்பேஸ் மற்றும் நாம் சாதாரணமாக விண்வெளியில் எங்கு சென்றாலும் அனுபவிக்கும் ஏனைய ரூல்ஸ்கள், ஏனைய விதிகள் இந்த சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல்களின் உள்ளே எடுபட மாட்டாது. அதனால்தான் சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோலில் இருந்து ஒளி கூட வெளியே வருவதில்லை. எனவே இந்த பிளாக் ஹோல்களுக்கு ஒளி இல்லை என்று அர்த்தம் அல்ல, அதற்கு ஒளி உண்டு. ஆனால் அந்த ஒளியினால் வெளிவர முடியாது. ஏனென்றால் அந்த ஒளி எஸ்கேப் வெலோசிட்டி என்று கூறுவார்கள். அந்த ஒளி மட்டுமல்ல, எந்த ஒரு பொருளும் ஒரு குறித்த கிரகத்திலிருந்து அல்லது குறித்த பிளாக் ஹோல் நட்சத்திரத்தில் இருந்து வெளியேற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு குறித்த வேகம் உண்டு. அந்த வேகமானது ஒளியின் வேகத்திற்கு சமனாக இருக்கின்றது இந்த பிளாக் ஹோல்களில். ஆகவே தான் ஒளி கூட வெளியேற முடியாது. ஒளி மட்டுமன்றி ஒளியின் வேகத்தில் பயணிக்கின்ற எந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸும் இதிலிருந்து வெளியேற முடியாது. மற்றும் இந்த சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல்களை பற்றி மேலும் நாம் ஆராய்ந்தால் இவை அதிகமான கதிர்வீச்சுகளை இவை உருவாக்குகின்றன. இவற்றை சுற்றி அதிகமான எக்ஸ்ரே கதிர்கள் காணப்படுகின்றன என்ற ஒரு விசித்திரமான கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டுள்ளது. மற்றும் இந்த சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல்கள் பிரபஞ்சத்திலேயே அதிக ஆற்றல் பெற்றவை. அவை முழு கேலக்சியையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றன. கேலக்சிகளின் அரசனாக அவை இருக்கின்றன. எனவே இந்த வீடியோவின் ஊடாக சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல்கள் பற்றிய பொதுவான மற்றும் ஆச்சரியமான தகவல்களை உங்களுக்கு நாம் கொண்டு வந்தோம். இது மாதிரியான மேலும் அஸ்ட்ரானமி குறித்த தமிழில் எளிய விளக்கங்களை காண்பதற்காக இந்த சேனலிற்கு சப்ஸ்கிரைப் செய்து எம்முடன் இணைந்திருங்கள்.